வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு பருப்பு ரசம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் ஒரு 100 கிராம் அளவு கொள்ளை வறுத்துட்டு தண்ணி விட்டு ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு அரை லெமன் சைஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது மசாலா பொதுவாக அரைக்கணும், அதனால் ஃபஸ்ட்டு மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 கப் அளவு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு அதுவும் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை அதை சேர்த்திட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 2 டீஸ்பூன் அளவு தனியா மல்லி விதை சேர்த்துக்கலாம். இப்போ ஆட் பண்ண சீரகம், மிளகு எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பில் இருக்கிற கேஸை எடுத்துடும், அதுக்காக. மசாலா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் பாதி மசாலா நான் ரசத்துக்கும் பாதியை பருப்புக்கு ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பருப்பு அரைக்க போகிறேன், அதனால் 2 தக்காளியும் கொஞ்சம் மசாலாவும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா மல்லி விதை கொரன்னு ஆகிடும், அதனால் நல்லா தண்ணி விட்டு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற வேக வச்ச கொள்ளு பருப்பை இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா அரைச்சிக்கலாம். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசத்துக்கு அரைச்சிக்கலாம். அதே போல் அந்த மிச்சம் இருக்கிற மசாலாவும் 2 தக்காளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டைரெக்டாக தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் எடுத்துட்டு கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தாளிச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு தண்ணியும் புளி தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணியில் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். இந்த புளி தண்ணியும் பருப்பு தண்ணியும் ஓரளவு கொதிக்கணும். ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதித்து வர டைமில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரசம் லேசாக நுரக்கட்டி பிரியணும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சைடெல்லாம் நல்லா நுரக்கட்டியிருக்கு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பருப்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு ஏன் தாளிக்கிறோன்னா, நம்ம வேக வச்ச உடனே அப்படியே வச்சுட்டா அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நல்லா தாளிச்சிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு ஹீட் ஆனோன்னா கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவும் பருப்பும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது பருப்புக்கு தேவையான அளவு
உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணி பதமாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நல்லா சுண்ட விடுங்க. நல்லா கொதிச்சதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொள்ளுப்பருப்பு எப்படி சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.